இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பா? இன்னும் கோழி அறுத்த பாடில்லை. என்னைக்கு அறுத்து என்னைக்கு குழம்புல அது கொதிக்கிறது? ஏடி இம்பிட்டு நேரமாக பண்ணுவ நீ? எங்க இந்த பையனும் எங்கள் அப்பனும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு முடியெல்லாம் நெருப்பில் காய்ச்சி பொசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு அவசரமாக இந்தா போயிட்டு வரேன்னு போனவங்க 2 பேத்தையுமே ஆளை காணும். இவன் எங்கே போய் விளையாடிட்டு இருக்கிறான்னு தெரில. அவங்க அப்போ இன்னும் எம்பிட்டு நேரம் ஆகுமா? சரி கடையிலையாச்சும் கொடுத்து குழம்பு கார மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். நீ என்ன முட்டையை எடுக்கிற? எங்கள் வீட்டில் வந்துட்டு கறி குழம்புலாம் கொதிச்சிட்டு இருக்குது. இந்த இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே சரி முட்டையை வாங்கிட்டு போய் வேகப்படுவோம். எனக்கு முட்டை வச்சுக்கிடலாமே அந்த கறி குழம்பு தின்ன ஃபீலே இருக்காது. அதனால் சரி முட்டையை வாங்கிட்டு போய் சட்னை வேவிச்சு வச்சா அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்குலாம் ரெடி ஆகிடும்ல, அதுக்கு தான். சரி சரி, உனக்கு என்ன அப்போ இன்னும் அரை மணி நேரத்தில் திண்டுபிடுவேன். நான் இதெல்லாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் உளிச்சு சேர்த்துறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிக்கணும். அதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு ரூபா சாப்பிட்டுட்டு வந்துடலாம் மாட்டேங்குது. ஏட்டி அப்படிக்கு எப்படி வந்துவிடாத. நாங்களே 1/2 கிலோ தான் எடுத்தோம் பார்த்துக்க. நீ பொறுமையாகவே உங்கள் வீட்லேயே செஞ்சு தின்னு. இது நல்லா 1 கிலோவுக்கு மேலே தேரும்ல. ஒரு பேச்சுக்கு சொன்னட்டியம்மா, என்னமோ இப்போவே நானே வந்து எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்ட மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் என்ன மாணிக்கண்ணே, பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு. ஆஃபீஸுன்னு ஓடி ஒரு லீவ் இருந்தால் தான் இப்படி பார்க்க முடியுது. என்னப்பா பண்ணுறது, அப்புறம் குடும்பம் குட்டின்னு ஆகிப்போச்சு. ஒரு வேலைக்கு போனால் தானே குடும்பத்தை நடத்த முடியும். சில பயலும் இருக்கிறாங்க, ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறானுங்க, ஒன்றும் போக மாட்டேங்கிறானுங்க. எப்படித்தான் அவங்களுக்கெல்லாம் காய்ச்சி வருது, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. பார்க்குறப்பெல்லாம் சுற்றிட்டு கிடக்குறானுங்க. ஆமாண்ணே, பார்த்தீங்களா? நான் கூட பார்த்துருக்குறேன். எப்போ பாரு ஒரு வேலை வெட்டி ஒன்றுக்கு போக மாட்டானுங்க. நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது, வண்டிக்கு பெட்ரோல் கூட எங்கேருந்து அடிக்கிறானுங்களே தெரியல, ஓயாமல் சுற்றுறானுங்க. எப்படி அவனுங்களும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு எப்படித்தான் செலவுலாம் சமாளிக்கிறாங்களோ ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஆமாப்பா, நீ வேற. அப்படி தருதலையா சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வீட்டுல சகல மரியாதையும் கிடைக்கு. அப்படியே அவங்க பொண்டாட்டிமாருங்களும் அவங்க அம்மாமாருங்களும் தூக்கி தலை மேல வச்சுக்கிடுறாங்க தெரியுமா? நம்ம நாயா பேயா வேலைக்கு ஓடினாலும் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க. அந்த சோத்து கூட நாமளே தான், நீங்களே தான் வேலைக்கு போறீங்களா, வீட்டுல இருக்கிற அம்புட்டு வேலையும் நான் தானே செய்யறேன், நீங்களே போட்டு தின்னுங்க அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்ல, எப்படிதான் அவங்களுக்கு பொழுது போகுதுன்னு தெரியல. சும்மா சும்மா சுத்திக்கிட்டு ஒரு குடும்பம் குழந்தைங்கன்னு ஆகி போச்சுன்னா ஒரு பொறுப்பா வேலை பார்க்கணும்ல. அப்புறம் நீ நம்ம கிட்ட வந்து அம்புட்டு கொடு இம்புட்டு கொடு செலவுக்குல அப்படிங்க வேண்டிட்டு அப்புறம் கொடுக்கலன்னா சலிச்சுக்கிடுறாங்க. சும்மா திரியிறாங்களே, வேலை வெட்டிக்கு போகலாம்ல. ஆமாண்ணே, நீங்க சொல்றது என்னமோ 100க்கு 100 உண்மைதான். பார்த்துக்கிடுங்க, அப்படித்தான் ஒருத்தன் என் வீட்டு பக்கத்துல இருக்கிறான். சும்மா வேலைக்கு போக மாட்டான், ஒன்றும் போக மாட்டான். ஏதோ ஒரு செலவு நம்மட்டும், அண்ணே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைண்ணே காசு கொடுங்க, அண்ணே பொண்டாட்டிக்கு காய்ச்சல் காசு கொடுங்க, அடுத்த வாரம் தரம்பான். அப்புறம் நம்ம தான் கடங்காரனாட்டம் அவன் பின்னாடி சுத்த வேண்டியிருக்கு. கொடுத்த பாடும் இல்லை, பதிலும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. என்னத்துக்கு அப்படி மொன்ன கட்டு போய் திரியிறானுங்களே தெரியல. நமக்கு என்ன வந்துச்சு வா, இன்னைக்கு லீவு வேற. தோட்டத்துக்கு மஞ்சள் காட்டுக்கெல்லாம் மருந்து வாங்கிட்டு வர சொல்லிக்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து மருந்து அடிக்கிறவங்களை கூப்பிட்டு மருந்து வேற அடிச்சு விடணும். ஒரு நாள் லீவ்ல இந்த காட்டு வேலையை வேற நம்ம தலையில கட்டி போடுறாங்க. எத்தனை வேலையை பாக்குறது, ஒரு நாளைக்கு ஷோப்பான்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல. சரி சரிண்ணே, அப்ப போகுமா? நானும் இன்னைக்கு சும்மா தான் இருப்ப, பாத்துக்கிடுங்க. சரி, இன்னைக்கு பெருசா வேலை ஒன்றும் இல்லை, வெளியில போற வேலையும். நீங்க வேணா போகும்போது போன் அடிங்க, நானும் பாறேன். சரிப்பா, நானும் போகும்போது போன் பண்றேன். அப்புறம் இப்ப போக மாட்டேன், நான் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலதான் போவேன். போகும்போது சொல்றேன். சரிட்டி நேரம் ஆயிட்டு. நின்ன நேரத்துக்கு போய் முட்டையை வேக போட்டுருந்தாலும் வெந்திருக்கும். வாங்கிட்ட பேசிக்கிட்டு நான் அப்படியே நின்றுட்டேன். சரி போய் வேக போடு. நான் கடைக்கு போயிட்டு தான் வரணும். அந்த கோழிக்கறி கடையில் எம்பிட்டு கூட்டம் இருக்குமே தெரில. ஞாயிற்றுக்கிழமைனா அது என்னத்துக்கு அப்படி ஈமிக்கிற மாதிரி கூட்டம். அப்புறம் நாம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைனா நல்லா வக்கனையாக திங்கிறோம்ல, அது மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்னத்தை சாப்பிட்டாங்களே போ. ஆமாம், நைட்டு ரொம்ப நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க நீ அப்படியே நாயம் பேசிக்கிட்டே இருந்தீங்க. நான் அந்த வழியாக தான் போனேன், பார்க்கவே இல்லையே, கண்டுக்காமல் அப்படி நாயம் அவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருந்தீங்களே. ஆமாட்டி, அதையா கேட்குற. ஒரு 5-6 கீரையை பிச்சுக்கிட்டு வந்துட்டு இப்போ 1 மணி நேரம் போட்டு அறுத்து எடுத்துவிட்டா. நானும் இந்தா போவா அப்புறம் போவான்னு பார்த்தா நின்றுக்கிட்டே பேச்சுறா அப்படி பேச்சுறா. எனக்கே எப்படா போவான்னு ஆகிப்போச்சு. போ. என்ன கீரை?
ஏன் அதை நீ போய் பிச்சுக்கிட்டு வர மாட்டியா? இல்லைன்னா ஒரு தாத்தன் தினைக்கும் கொண்டாடுறாங்களோ ஒரு கத்தையை வாங்கி போட்டு கரைச்சிக்கிட்டு போகிறது. போய் அவகிட்டயா கேட்டேன். அவளே எப்போ ஆள் கிடைப்பாங்களோன்னு வேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் நீ போய் மாட்டினா அப்புறம் அப்படித்தான். இல்லை, நேற்று சாயந்தரமாக கடைக்கு வந்தால் நானும் போனேன். அப்போ நேர்பட்டுக்கிட்டோம். என்ன சாப்பாடு என்ன குழம்பு அப்படின்னு பேச்சுவாக்கில் பேசிகிட்டு இருக்கல. இந்த மாதிரி கீரைத்தான் பொடி செய்யணும், எங்கேயுமே கிடைக்கல, ஒரு 5-6 மட்டும் இருந்துச்சு, போட்டு பருப்பில் கடைஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிச்சுட்டு வந்து கொடுத்துட்டு என்னை நல்லா போட்டு பிடிச்சிக்கிட்டா. அது என்னமோ அவங்க வீட்டு பார்த்து ரொம்ப நார் தான். அந்தாண்ட அவங்க வீட்டுக்காரன்ல அவங்க போய் ஒன்றுக்குண்டு வச்சிட்றாங்க. சரியான நாத்தம். அதெல்லாம் சுத்தம் பண்ணி எனக்கு மயக்கம் வந்துருச்சு. சீரிச்சா கிடந்து கண்ணெல்லாம் ஏற குத்துக்குச்சா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடியாட்டாங்க. உனக்கு தெரியாதா அப்படியா இப்படியான்னு. ஐயோ என்னத்துக்கடா கேட்டேன்னு ஆகிப்போச்சு. போ, அவள் கிடக்கிற அவளாம் பொம்பளையா அவள். ஏன்னா திரியிற பொம்பளைக்கு அவள் லாய்க்கில்லை பார்த்துக்க. அவங்க வீட்டுக்காரி பேர்பட்ட மனுஷன் தெரியுமா பாவம். சுத்த பார்த்ததுக்கெல்லாம் ஒன்றும் குறவில்லை. அவனும் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டவன் தான், லேச்சுப்பட்டவன்ல. இப்போ ஆனால் அப்படி இப்பயும் அப்படித்தான். அவனும் ஆள் கிடச்சிக்கிட்டா போதும் போட்டு அறுக்கு எடுக்க வேண்டியது. அட போடி, நீயே தான் சொல்லிக்கிடணும். அந்த கிழவனும் லேசுப்பட்ட கிழவன்ல. அப்படியே தண்ணி பிடிக்க வருவான் பாரு. ஒரு குடத்தை கொடன்னு குடைவான். அரை டேங்கு தண்ணியே காலு பண்ணிவிட்டு அந்த செருப்பு காலை போட்டுக்கிட்டே வந்து குடிக்கிற பைப்பில் அப்படி கழுவி விட்டு போவான். அப்படி 10 பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் 50 ஏற்பட்ட சுத்தக்காரங்க அவங்க. அதுக்கு தான் கடவுள் அப்படி வச்சுக்குது. ஆமாம், அது என்ன புது கதையாது? ஊர் அறிஞ்ச விஷயம் தானே, எல்லாத்துக்குமே தெரியும். என்னமோ இப்போ தான் புதுச்சா சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னமும் அந்த புத்தி மாறல பார்த்துக்க. அவங்க வீட்டில் மாட்டுச்சாணி அள்ளி விட்டு பக்கத்து வீட்டு பைப்பில் போய் கழுவி விட்டு வர்றது எப்படி இருக்குது? அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? அதுக்கு தான் இப்போ அவனை வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் இவங்க பண்ணுறது அநியாயம் பார்த்துக்க. என்ன ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே பூந்து சோறு போடுத்துன்னா என்ன ஒட்டிக்கிடும்? அது போட்டு தான் வைக்கிறாங்க. அவளோட அந்த கிழமை எப்படி சுத்தமாக்குறான் தெரியுமா நெசமாலுமே. அதுவும் அந்த அம்மாவுக்கு இது பேர் மகாராணி. அது என்னமோ காட்டில் போய் 4 பிள்ளை பிடுங்கிட்டு அந்த மாட்டுக்கு ஒரு கத்தை பிள்ளை பிடிங்கிட்டு வந்துட்டா அவள் ஒரு பெரிய பிடுங்கியான். அவளுக்கு சோத்தை போட்டு கை மேலே வைக்கணும். அப்போ ஏற்பட்ட நாடகக்காரி அவள் வந்து இப்போ சோறாக்கிற ரூம்லன்னு பூந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆயிட்டுடி. அவங்க பிள்ளையே தான் செஞ்சுட்டு கிடக்கு. இவளுக்கு அம்பிட்டு கொழுப்பு ஏறி போய் கிடக்குது. செஞ்சு வைக்கிறதும் இல்லாத இவகிட்ட தான் என்ன செய்யணும், என்ன போடணும், இப்படி செய்யலாமா, இந்த நேரத்துக்கு இதை செய்யலாமான்னு கேட்கணுமா. இல்லைன்னா அதுக்கு வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறது. வாரம் ஒருக்கா வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் என்னத்துக்கு சண்டை போடுவாங்களே. காய்ச்சிட்டு மூச்சிட்டுன்னு கத்திக்கிட்டு ஊரே கேளு நாடே கேளுன்னு அப்படியே கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. ராத்திரின்னு பார்க்கறதில்ல, பவலுன்னு பார்க்கறதில்ல, ஒரு விசேஷ நாளாக இருந்தான்னா எப்போ பாரு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அவங்க பையன் ஒருத்தங்கிறான் பாரு, அவங்ககிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பயந்துக்கிடுறாங்க. அவன் ஒரு வேலை வெட்டிக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து போடுறான். அப்புறம் தின்னுபிட்டு கொழுப்பு நெண்டுது. அவனும் வீட்லேயே உக்காந்துக்கிட்டு இவங்களையேவா பார்த்து எடுக்க முடியும் சொல்லு. அவங்க கதையெல்லாம் பேசினா விடிய பேசிக்கிட்டுக்கலாம். அம்புட்டு கிடக்கு. சரி, அப்புறமா பேசிக்கிடலாம். போய் முன்ன சாப்பிட்டுட்டு வரலாம், பசி எடுத்துக்கிச்சு. ஆமாம் போ, நானும் கறி கடைக்கு வேற போகணும். சரி போய் வேலையை பாரு, நானும் போகிறேன்.